இது வெற்றியின் நேரம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் கரங்களிலே எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஒரு விசுவாசி, நான் அவிசுவாசி அல்ல. நான் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிற எனக்கு நன்மை உண்டாகும். வாசிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆண்டவராய் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஆண்டவராக உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். எதற்கு வழி? சமாதானத்துக்கு வழி, சந்தோஷத்துக்கு வழி, நீதியுள்ள வாழ்க்கைக்கு வழி, சுக வாழ்க்கைக்கு வழி, செல்வ வாழ்வுக்கு வழி, வெற்றி வாழ்வுக்கு வழி, இறுதியாக சொர்க்கத்துக்கு அவரே வழியாயிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு ஒரு மதம் அல்ல, இயேசு நல்ல வாழ்க்கைக்கு வழியாயிருக்கிறார். இன்றைக்கு மனிதர்கள் எல்லா தேசங்களிலும் நல்ல வாழ்க்கையை தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல வாழ்க்கை கடலுக்கு அங்கிட்டு இருக்குதா? நல்ல வாழ்க்கை அது மலைகளுக்கு அங்கிட்டு இருக்குதா? நல்ல வாழ்க்கை எந்த புண்ணிய சத்திரத்தில் இருக்குது? எங்க இருந்தாலும் நான் போகிறதுக்கு ரெடி, தயார் அப்படின்னு சொல்லி பாருங்க. நல்ல வாழ்க்கையை தேடி இன்றைக்கு மனிதர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். வேதம் சொல்கிறது, நல்ல வாழ்க்கைக்கு வழி ஆண்டவராய் இயேசு. எங்கேயும் ஓட வேண்டியதில்லை, இருந்த இடத்திலேயே இயேசுவே என் உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று அவருக்கு அழைப்பு கொடுத்தால் அவர் பாவத்தை மன்னிப்பார், வியாதிகளை குணமாக்குவார், தரித்திரத்தை போக்குவார், சாபத்தை நீக்குவார். நல்ல வாழ்க்கையை இயேசு கொடுக்கிறவராக இருக்கிறார். அவை நல்ல வாழ்க்கையை மனுஷனுக்கு கொடுக்கும்படி, நல்ல வாழ்க்கைக்கு ஒரு வழியை வகுக்கும்படி ஆண்டவராய் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். மனுஷனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது என்பது அது லேசான ஒரு காரியம் கிடையாது. ஏனென்றால் மனுஷன் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து தேவ தண்டனையை தன்மேலே வருவித்துக் கொண்டான். பாவம் செய்த மனுஷன் தண்டிக்கப்படணும், பாவம் செய்த மனுஷன் சாகணும், பாவம் செய்த மனுஷன் நரகத்துக்கு போகணும். இதுதான் தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு. இந்த தண்டனைக்கு மனுஷன் உள்ளாயிட்டான் பாவம் செஞ்சதுனால. ஆனால் இயேசு இந்த உலகத்திலே மனித சார்பிலே மனிதனாக வந்து இந்த தண்டனை எல்லாம் தன்மையிலே ஏற்றுக்கொண்டார். அவர் சிலுவையிலே மரித்தார். அவர் சிலுவையிலே மனுஷனுடைய பாவங்களை போக்கும்படி ரத்தத்தை சிந்தினார். அவர் பாதாளத்துக்கு போய் நரக வேதனையை ஒவ்வொரு மனுஷனுடைய சார்பிலும் இயேசு அனுபவித்தார். இயேசு அனுபவித்து இன்றைக்கு நல்ல வாழ்வை, இன்ப வாழ்வை, சொர்க்க வாழ்வை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்கு அவர் வழியாக இருக்கிறார். அந்த நல்ல வாழ்வுக்கு இயேசு வழி வகுத்திருக்கிறார். ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும். இன்னைக்கு அநேகர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, என் தலைவிதி இப்படிப்பட்ட கஷ்டத்துக்குள்ள நான் பிறந்துட்டேன், இப்படியே இந்த கஷ்டத்திலே வாழ்ந்து இப்படியே சாக வேண்டியதான் என்று அநேக மக்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி சாக வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் தலைவிதியை மாற்றுகிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய பெயர் இயேசு. அற்புத வாழ்வை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே செய்ய வேண்டியதெல்லாம் இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும் என்று இயேசுவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தால் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை அவர் ஆரம்பிப்பார். வாழ்க்கை
நன்மையுள்ள வாழ்க்கையாக மாறும், நன்மைகள் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். ஆகவே இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள் என்கிற சத்தியத்தை நான் பார்த்து கொண்டு வருகிறோம். கவனிங்க, நமக்கும் தேவாதி தேவனுக்கும் நெருங்கிய ஒரு உறவு இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, உறவு இருக்கிறது. நாம் எல்லாரும் தேவனுக்கு சொந்தக்காரங்க. 1-2 வசனங்களை வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். கவனிச்சிங்களா? சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். அகில லோகத்திலும் அருமையானவர்களே இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் மத்தியிலே உங்களையும் என்னையும் கர்த்தர் அவருக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இன்னொரு வசனம் வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டுக்கொண்டு, எல்லாம் சேர்ந்து வாசிங்க, தமக்குரிய என்ன ஜனங்க? சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு அருமையானவர்களே சிலுவையில் அடிக்கும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அங்கே ரத்தத்தை சிந்தி அதன் மூலமாக நம்மை மீட்டுக்கொண்டு நம்மை அவருக்கு சொந்தமான ஜனங்களாக மாற்றி இருக்கிறார். நம்ம எல்லாரும் அவருக்கு சொந்தக்காரங்க. பாருங்க, இன்னைக்கு உலகத்தில் பாருங்க, இவரு எனக்கு சொந்தக்காரரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் ஜனங்கள் உடனே கேட்குறாங்க, என்ன உறவுன்னு சொல்லி கேட்குறாங்க. மாமாவா, மச்சானா, அண்ணனா, தம்பியா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, எப்படி சொந்தம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அருமையானவர்களே, நாம தேவனுக்கு சொந்தக்காரங்க. என்ன சொந்தம்? அவர் அப்பா, நாம பிள்ளைகள். தேவன் நம்முடைய அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகள். அவ்வளவு நெருங்கிய சொந்தம் பாருங்க. அருமையானவர்களே, அப்படிப்பட்ட ஒரு உறவுக்குள்ளே தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். தேவதூதர்களுக்கு இந்த பாக்கியம் கிடையாது. தேவதூதர்கள் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆனால் தேவதூதர்களை வேலைக்காரர்கள் என்று வேதம் சொல்கிறது, பிள்ளைகள் கிடையாது. அது மட்டுமல்ல, மீன்கள், பறவைகள், மிருகங்கள் இவையெல்லாம் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆனா அவங்க தேவனை பார்த்து அப்பான்னு சொல்லி கூப்பிட போறதில்லை, ஐக்கியம் கொள்ள போறதில்லை. அருமையானவர்களே, அப்பா பிள்ளை உறவு அவங்க மத்தியில இல்ல. ஆனால் பாருங்க, மனிதர்களாகிய நம்மை தேவன் ரட்சித்து அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். இன்னைக்கு நாம வேலைக்காரங்க அல்ல, அல்லது வெறும் சிற்சிப்புகள் கிடையாது. நாம அருமையானவர்களே தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என் தேவன் என்னுடைய சொந்த தகப்பனா இருக்கிறார். மறுபடியும் சொல்லுவோம், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். என் தேவன் என்னுடைய சொந்த தகப்பனா இருக்கிறார். பாருங்க, நாம் வாசித்தமே இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம். இந்த 8ஆம் அதிகாரத்திலிருந்து 14 முதல் அந்த 3 வசனங்கள் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதை அதிகாரப்பூர்வமாய் அறிவிக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்கிற நிச்சயத்தை நமக்கு அந்த வசனங்கள் போதிக்கிறது. பாருங்க, வசனத்தை குறித்த வெளிச்சம் வரும்போது தான் ஆவிக்குரிய நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிறது, உள்ளே உண்டாகிறது. அந்த நிச்சயம் தான் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை சிறப்படைய செய்கிறது. உள்ளே மனுஷன் வாழும்போது தான் அவன் வெளியே வாழுகிறான். கவனிங்கள், ஆகவே சத்தியத்தை கொண்டு தேவன் பாருங்க, நீ தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு நிச்சயத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். அதுக்கு தான் சத்தியமே எழுதப்பட்டிருக்குது பாருங்க. ஆனா கிறிஸ்தவ சபையில பாத்தீங்கன்னா ஆண்டாண்டு காலமாக பல 100 ஆண்டுகளாக கிறிஸ்தவத்தை போதிச்சாங்க. ஆனா போதித்தவர்கள் பாருங்க இந்த சத்தியத்தை போதிக்கல. சத்தியத்துக்கு போதிக்கிறதுக்கு பதிலா பாரம்பரியத்தை போதிச்சு விட்டாங்க. சத்தியத்திலிருந்து நீ தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்தை போதிக்கிறதுக்கு பதிலா அருமையானவர்களே கிறிஸ்தவத்தில் பாருங்க பாரம்பரியத்தை போதிச்சு சந்தேகத்தை ஜனங்களுக்குள்ள பதிச்சு விட்டாங்க. ஆகவே ஜனங்கள் பாருங்க அந்த நிச்சயம் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயம் இல்லை. ஆகவே ஜனங்கள் கர்த்தரை நேசிக்கல, கர்த்தரிடத்தில் அன்பு கூறல, கர்த்தருக்காக வாழும்படி தங்களை அர்ப்பணிக்கவில்லை. ஆகவே மேலோட்டமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை வாழ்ந்து விட்டு அநேகர் போய்விட்டார்கள். கவனிங்க, அதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிரசங்கியார்கள் தான் பாருங்க. கிறிஸ்தவ வட்டாரத்தில் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி நிச்சயமா சொல்லிட முடியாது. நீ செத்த பிறகுதான் நீ தேவனுடைய பிள்ளையா என்பது இல்லையா என்பது விளங்கும். தேவன் தான் அதை நிர்மாணிப்பாரு, இப்படியெல்லாம் சொல்லி விட்டாங்க. அது மட்டுமல்ல,
இன்னொரு போதனை இருக்குது பாருங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீ நல்லவனா வாழணும், யோக்கியமா வாழணும், தான தர்மங்களை பண்ணணும், தப்பு தண்டா பண்ணக்கூடாது. அப்படி கண்ணியமா வாழ்ந்துட்டு நீ மரிச்சு போன பிறகு நீ பரதீசில் போய் வெயிட் பண்ணு. பரதீசுன்னு ஒரு இடம் இருக்குது பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி. இதெல்லாம் இவங்க கற்பனைகள் பாருங்க. அங்க போய் நீ வெயிட் பண்ணு, நாங்க இங்க உனக்காக என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். நாங்க இங்க உனக்காக புண்ணிய கிரியைகளை பண்ணுவோம். புண்ணிய கிரியைகளை பண்ணி உனக்காக பல பிரயாசங்களை பட்டு உன்னை தகுதிப்படுத்தி தேவனுடைய பிள்ளையா உன்னை மாற்றி அங்கிருந்து நாங்க உன்னைய பரலோகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அது வரைக்கும் நீ என்ன செய்ய, பரதீசில வெயிட் பண்ணு. இது ஒரு போதனை பாருங்க. ஆகவே ஜனங்கள் மத்தியில் நான் செத்த பிறகும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, நான் எப்போதான் தேவனுடைய பிள்ளை ஆகிறது, நான் எப்போதான் பரலோகத்துக்கு போய் சேர்றது அப்படின்னு கேட்டா அதுக்கு கூட எப்பன்னு தெரியாது, பார்க்கலாம். போதனைகளை பாருங்க. ஆகவே ஜனங்கள் நிச்சயமற்ற ஒரு நிலைமையில வாழ்ந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உறுதி இல்லை, நிச்சயம் இல்லை. ஆகவே தேவனை அவர்கள் நேசிக்கவில்லை. அப்படிப்பட்ட அருமையான காலங்களில தான் இந்த சத்தியத்தை குறித்த வெளிச்சத்தை தேவன் செய்தார், பிரசங்கியார்களுக்கு கொடுத்தார். மார்ட்டின் லூத்தர் போன்ற பிரசங்கியார்கள் பாருங்க. இந்த அதுவும் குறிப்பிட்ட நான் வாசித்தமே இந்த வேத பகுதி, அந்த வேத பகுதியிலிருந்து தான் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற நிச்சயத்தை பிரசங்கிக்கும்படி அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்தாருப்பாங்க. மார்ட்டின் லூத்தர் அவர்கிட்ட கர்த்தர் சொன்னாராம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். பாரம்பரியமா போதிக்காத, பாரம்பரியம் விசுவாசத்தை கொண்டுவிடும், மக்களுடைய வாழ்வை தடை பண்ணிடும். ஆகவே பாரம்பரியத்தை போதிக்காத, சத்தியத்தை பிரசங்கம் பண்ணு. விசுவாசனால் நீதிமான் பிழைப்பான். அந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறதுனா சத்தியத்தில இருந்து வருகிறது. அவை சத்தியத்தை ஜனங்களுக்கு போதிச்சு சத்தியத்துக்குள்ள ஜனங்களை நடத்துன்னு சொல்லி அருமையானவர்களே மார்ட்டின் லூத்தருக்கு கர்த்தர் சொன்னாராம். பாருங்க, அப்படிப்பட்ட பிரசங்கியார்கள் சத்தியத்தை எடுத்து சொல்லும் போது ஜனங்களுக்குள்ள ஒரு எழுச்சி வந்துருச்சு, ஒரு நிச்சயம் வந்துருச்சு. நான் தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், செத்தா நான் பரலோகத்துக்கு போவேன் என்கிற நிச்சயம் வந்த மாத்திரத்தில் ஜனங்கள் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிச்சாங்க. கிறிஸ்தவத்திலே ஒரு பெரிய எழுச்சி உண்டாயிடுச்சு பாருங்க. இன்னைக்கு எழுப்புதல் சொல்றாங்க. அருமையானவர்களே, அது எங்க இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா சத்தியத்தை குறித்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கிறது. சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ளும் போது உண்மையாய் ஆவியிலே ஒரு எழுப்புதல் செய்கிறது, உண்டாகிறது. நாம் கர்த்தரை நேசிக்க ஆரம்பிக்கிறோம், கர்த்தருக்காக வாழும்படி நம்ம அர்ப்பணிக்க ஆரம்பிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காரியம் சத்தியத்துக்குள்ளே இருந்து வருகிறது. ஆகவேதான் தேவனுடைய மக்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக சத்தியத்தை குறித்த வெளிச்சத்துக்கு பிரதானமான இடத்தை கொடுக்கணும். கர்த்தாவே உம்முடைய சத்தியத்தை எனக்கு போதியும். அதுதான் பாருங்க ஒரு நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறது, அதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கிறது. இப்போ அந்த வேத வசனத்துக்கு திரும்புவோம், அந்த வேத பகுதிக்கு. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் நாம் வாசிக்கும் போது 3 வசனங்களை வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். கவனிங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு 3 ஆதாரங்களை 3 வசனங்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் இங்கே தந்திருக்கிறார். ஒன்று என்னன்னா, நம் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். எத்தனை பேர் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறீங்க? தேவ ஆவியானவர் உங்க கூட பேசுறாரா? தேவ ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறாரா? தேவ ஆவியானவர் தம்முடைய திட்டங்களை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறாரா? தேவ ஆவியானவர் நல்ல விருப்பங்களையும் ஆசைகளையும் உங்களுக்குள்ள வைக்கிறாரா? உங்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர் நடத்துகிறாரா? அப்படி நடத்துவாரானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீர்கள். எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறார்கள். 2வது ஆதாரம் பாருங்க, அது 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இது அடுத்த ஆதாரம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடுத்த ஆதாரம் பாருங்க. ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிறாராம். புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்று அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இந்த அடிமைத்தனத்தின் ஆவின்னா அந்த நாட்களில் பாருங்க அடிமைகள் இருந்தாங்க. பெரிய பணக்காரர்கள் வீட்டில் நிறைய அடிமைகள் இருந்தாங்க. சந்தைகளுக்கெல்லாம் போய் கத்திரிக்காய் கருவாடெல்லாம் வாங்கிட்டு வர்ற மாதிரி அடிமையும் வாங்கிட்டு வந்துடலாம். ஏன்னா அடிமைகளும் சந்தையில் விற்கப்பட்டார்கள். ஆகவே வீடுகளில், பெரிய பணக்காரர்களுடைய வீடுகளில் அடிமைகள் இருந்தாங்க. அந்த அடிமைகளுக்கு அந்த எஜமான் தான் எல்லாம். அவர் தான் சாப்பாடு போடுறாரு, அவர் தான் சட்டை எடுத்து கொடுக்குறாரு, அவர் தான் தங்குற வசதி பண்ணி கொடுக்குறாரு. ஆகவே இந்த அடிமைகளுக்கு அந்த எஜமான் தான் எல்லாம். எல்லாம் அந்த எஜமான் தான்.
ஆனா அவரை இந்த அடிமைகள் அப்பான்னு கூப்பிட முடியாது. கவனிங்க, அவருடைய சமூகத்தில் நடுங்கிட்டு தான் நிக்கணும். அவர் கூப்பிட்டாருன்னா வேகமா ஓடணும், இடுப்புல துண்டை கட்டிட்டு அங்க என்ன செய்யணும், அவர் முன்னால நிக்கணும். ஆகவே இந்த அடிமைகளுக்கு பாருங்க, பயத்தின் ஆவி, நடுக்கத்தின் ஆவி இதுதான் இருந்துச்சு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கெல்லாம் கூட எப்படிதான் இருந்துச்சு? ஏன்னா அவங்கெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்படவில்லை. ஆனால் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அடிமைகள் பாருங்க, அவருடைய சமூகத்தில், இந்த எஜமானுடைய சமூகத்தில் நடுங்கிட்டு நிற்பாங்க. ஆனால் அவருடைய பிள்ளைகள் நடுங்கிட்டு நிற்க மாட்டாங்க. அவருடைய பிள்ளைகள் பாருங்க ரொம்ப உரிமையா வருவாங்க, காலை பிடிச்சி இழுப்பாங்க, சட்டை பிடிச்சி இழுப்பாங்க. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் அடிமைகள் கிடையாது, அவருடைய பிள்ளைகள் சுதந்திரவாளிகள், சொந்த பிள்ளைகள். ஆகவே அவங்க உரிமையோட அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, கூப்பிடுறாங்க. கவனிங்கள், புத்திர சுவிகாரத்தின் ஆவி. நாம் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியை உடையவர்களா இருக்கிறோம். நம்முடைய தேவன் பெரியவர் தான், எல்லாருக்கும் சாப்பாடு போடுறாரு, எல்லாரையும் பராமரிக்கிறாரு, எல்லாரையும் பாருங்க வாழ வைக்கிறாரு. உலகத்தில் ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு அவர் எஜமான் தான். ஆனா நான் சொல்லுகிறேன், நமக்கு அவர் அப்பா. நாம அருமையான அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யலாம், கூப்பிடலாம். அது மட்டுமல்ல, பாருங்க, புத்திர சுவிகாரத்தின் ஆவி. இந்த ஆவின்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் பெரிய எஸ் போட்டிருப்பாங்க. பெரிய எஸ்னா ஆவியானவரை குறிக்கிறது, கேபிட்டல் எஸ். அது ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவரே நமக்குள்ள பாருங்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்னா, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய் என்கிற உணர்வை நமக்கு கொடுத்து அப்பா பிதாவே என்று நம்மை கூப்பிட பண்ணுகிறாராம். எவ்வளவு உதவி செய்கிறார் பாருங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு பெரிய உதவிகளை செய்கிறார். அவரே உள்ள அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யறாராம், கூப்பிட பண்ணுகிறாராம். நான் குமாரன், நான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஆழமான ஒரு உணர்வை எனக்கு என்ன செய்யறாராம், கொடுக்கிறாராம். இந்த காலை வேளையில பாருங்க, என்னை மாதிரி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று விவரித்து சொல்ல உங்களால முடியாம இருக்கலாம். ஆனா உங்க உள்ளத்தின் ஆழத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அந்த உணர்வை கொடுத்தது யாரு? தேவ ஆவியானவர். கவனிங்க, ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு அப்பா யாரு அம்மா யாருன்னு அது யூனிவர்சிட்டியில போய் படிச்சுட்டு வருது. யூனிவர்சிட்டிக்கு போய் அங்க போட்டோவை காமிக்கிறாங்க, இங்க பாரு இதான் உங்க அப்பா, இதான் உங்க அம்மா, அடுத்த வாட்டி பார்த்தனா அடையாளம் கண்டுபிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி யூனிவர்சிட்டியிலே சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைக்கு இன்னும் பேசவே தெரியல, அந்த பிள்ளைக்கு இன்னும் நடக்கல அது. ஆனா நடக்கிறதுக்கு முன்னாடி, பேசுறதுக்கு முன்னாடியே அப்பா யாருன்னு நல்லா தெரியுது, அம்மா யாருன்னு நல்லா தெரியுது. ஏன்னா ஒரு உள்ளுணர்வு. கவனிங்க, அதே போல பாருங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு ஒரு உள்ளுணர்வு இருக்கிறது. ஆவியானவர் உள்ளே இருந்து கொண்டு நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய், நீ அப்பா பிதாவே என்று என்ன செய்ய கூப்பிடுன்னு சொல்லி நம்மை கூப்பிட பண்ணுகிறாராம். உள்ள ஒரு கதறல் இருக்குது பாருங்க, அப்பா பிதாவே. எல்லாரும் சொல்லுவோம், அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியானவர் என்று அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்றால் அடாப்ஷன் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அடாப்ஷன், ஸ்பிரிட் ஆஃப் அடாப்ஷன். கவனிங்க, புத்திர சுவிகாரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிற நாட்கள்ல இந்த ஆட்கள் போய் யாராவது ஒரு குழந்தையை தத்தெடுத்தாங்கன்னா, அந்த தத்தெடுக்கிற அந்த ஆள் இருக்கிறாரே தகப்பன், அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களாம், ஒரு சான்றிதழ் கொடுப்பாங்களாம். இந்நேரம் நீங்க தத்தெடுத்திருக்கிறீங்க, இந்த குழந்தைய நீங்க தான் வளர்க்கணும், இது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களாம். நல்லா கவனிங்க, அவருக்கு சர்டிபிகேட் கொடுக்கிறது மட்டுமல்ல, அந்த குழந்தை இருக்குதே, தத்தெடுக்கப்படுகிற அந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்களாம். சர்டிபிகேட் பாருங்க, அது ரொம்ப முக்கியம். அதுதான் அந்த சர்டிபிகேட் வாங்கின ஆளை பார்த்து சொல்லுது, இந்த இதுக்கு உனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. அந்த சர்டிபிகேட் ஒவ்வொரு மனுஷனையும் பார்த்து அது பேசுகிறது. சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம் பாருங்க. படிச்சுட்டு சர்டிபிகேட் வாங்க வந்துட முடியாது, என்ன சர்டிபிகேட் ரொம்ப முக்கியம். அந்த சான்றிதழ் பாருங்க, தத்தெடுக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு என்ன செய்வாங்க, கொடுத்துருவாங்களாம். இன்னாரும் உன்னை தத்தெடுத்திருக்கிறாங்க, இவருடைய குடும்பத்தில் நீ பிள்ளையா இருக்கிறாய், இவருடைய குடும்பத்தில் உனக்கு உரிமை இருக்கிறது, உனக்கு ஸ்லாக்கியம் இருக்கிறது, இவருடைய சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் உனக்கு பங்கு இருக்குதுன்னு சொல்லி அந்த சர்டிபிகேட்ல பாருங்க அருமையானவர்களே எழுதி கொடுத்துருவாங்களாம் பாருங்க.
ரெண்டு பக்கமும் சேஃப்டி பண்றாங்க. ரோமர்களுடைய காலம் வந்து சட்டத்தில் சிறப்பாக இருந்த காலம். இன்னைக்கு நம்ம ஊர்லாம் அப்படி செய்யறாங்களான்னு தெரியல. நம்ம ஊர்ல நேராக போய் ஒன்றும் சொல்லாமே பாருங்க தத்தெடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனால் அவங்க காலத்தில் அப்படி எடுக்கவே முடியாது. அடாப்ஷன்னாலே ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். அப்பாவுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும், பிள்ளைக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லைன்னா பாருங்க தத்தெடுக்கவே முடியாது. அருமையானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் இதை எழுதுகிறார். அந்த ஜனங்களுக்கு, எழுதப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அந்த ஜனங்களுக்கு உடனே புரிஞ்சிடும் பாருங்க. அடாப்ஷன் சொன்ன மாத்திரத்தில் அந்த சர்டிஃபிகேட் ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா அந்த சர்டிஃபிகேட் இல்லாம தத்தெடுக்கவே முடியாது. கவனிங்கள், அந்த பிள்ளை வளர்ந்து வருகிற காலத்தில் அந்த சர்டிஃபிகேட் பாருங்க, அந்த சான்றிதழ் அந்த பிள்ளையை பார்த்து பேசுகிறது. இன்னார் உன்னுடைய அப்பா, இந்த குடும்பத்தில் நீ இருக்கிறாய், இந்த குடும்பத்தினுடைய ஸ்லாக்கியம், இந்த குடும்பத்தினுடைய பாக்கியம் உன்னுடையது, இதனுடைய சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் நீ பங்காளியா இருக்கிறாய், யாரும் அதை என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது என்கிற அருமையான ஒரு தைரியத்தை பாருங்க அந்த பிள்ளைக்கு அது ஊட்டுகிறது. இன்னைக்கு அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்னா, தேவனே ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒரு சர்டிபிகேட் கொடுத்திருக்கிறாரு. என்ன சர்டிபிகேட்னா, நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற, தேவனுடைய குடும்பத்திலே உனக்கு உரிமைகள் இருக்கிறது, ஸ்லாக்கியம் இருக்கிறது, தேவனுடைய சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் நீ பங்காளியா இருக்கிறாய் என்கிற ஒரு அத்தாட்சி சான்றிதழ் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா. அதுதான் பாருங்க இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அவர் நமக்குள்ள இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறாரு. நான் எங்க அப்பா குடும்பத்தில் இருக்கிறேன், எங்க அப்பாவுடைய ஆசீர்வாதம்லாம் எனக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால எழுதப்பட்டிருக்கிறது, பிள்ளைகளானால் சுதந்திரம் ஆமே. அதை குறித்து பாருங்க வருகிற நாட்களில் போதிக்க போறோம். கவனிங்க, இந்த பிசாசு இருக்கிறானே, ஏன் பெரிய சந்தேக பெருவழி பாருங்க. அவன் வரும்போதே பாருங்க சந்தேகத்தை தான் என்ன செய்யறான், கொண்டு வர்றான். ஏவாள்கிட்ட அப்படிதான் வந்தான். ஏவாள்கிட்ட வந்த உடனே என்ன சொன்னா, தேவன் சொன்னது உண்டோ, ஒரு சந்தேகத்தை பாருங்க ஆரம்பிச்சு விட்டான். அந்த சந்தேகத்தை வந்து அவ ஏற்றுக்கொண்டா, அதனுடைய முடிவு வீழ்ச்சி. இன்னைக்கு பாருங்க விசுவாசிகளை வீழ்த்தும்படியாக பிசாசு சந்தேகங்களை கொண்டு வருகிறான். உன் வாழ்க்கையில் இருக்கிற குறைவை பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற இயலாமையை பாரு, உன் வாழ்க்கையில் இருக்கிற அந்த பலவீனத்தை பாரு. நீ தேவனுடைய பிள்ளையா, நீ ஜெபம் பண்ணா பதில் கொடுப்பாரா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள்லாம் பாருங்க பிசாசு என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். அருமையானவர்களே, பிசாசு சந்தேகத்தை கொண்டு வரலாம், ஆனா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொண்டு, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாய், நீ தேவனுடைய சொத்துக்கும் சுதந்திரத்துக்கும் பங்காளியா இருக்கிறாய், நீ ஜெபிச்சா தேவன் பதில் கொடுப்பாரு, பயப்படாத, நீ தேவனுடைய பிள்ளைதான் என்கிற அருமையான ஒரு நிச்சயத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். இப்ப பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவரால் வருகிற அந்த நிச்சயத்தை பெற்றவர்கள் இப்ப இவங்க பிசாசை பார்த்து சொல்றாங்க, அப்பாலே போய் சாத்தானே, என்கிட்ட சில பலவீனங்கள் இருந்தாலும் நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் கர்த்தருக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த பலவீனம்லாம் என்னை விட்டு என்ன செய்யறோம், ஓடிரும். நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் அவருடைய வீட்டில் தான் இருக்கிறேன், அவருடைய சொத்து சுதந்திரத்துக்கு நான் பங்காளியா இருக்கிறேன், நீ அப்பாலே போ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்பாலே போ சாத்தானே என்று பாருங்க விரட்டி அடிக்க நம்மால முடியும். ஏனென்றால் இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணி கொண்டிருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற, தேவனுடைய பரிசுத்தம் உன்னுடையது, தேவனுடைய ஆரோக்கியம் உன்னுடையது, தேவனுடைய ஐஸ்வர்யம் உன்னுடையது, தேவனுடைய வெற்றி உன்னுடையது, நீ முன்னேறலாம், நீ உயரலாம், நீ வாழலாம் என்று ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன செய்யறாரு, பேசிக்கொண்டிருக்கிறார். அதனாலதான் பாருங்க இந்த ஆவியானவரோடு பழகணும். யாரோ ஒரு மனுஷன் சொல்றதுனால பெரிய தைரியம் வந்துடாது. கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது பெரிய தைரியங்கள் நமக்குள்ளே உண்டாகிறது, நிச்சயம் உண்டாகிறது, அதிலே நாம் வாழுகிறோம். அருமையானவர்களே, வாழ்க்கை மேன்மை அடைய ஆரம்பிக்கிறது. புத்திர சுவிகாரத்தின் ஆவி என்கிற ஒரு சர்டிபிகேட்டை கர்த்தர் நமக்குள்ள தந்திருக்கிறாரு. இப்ப திருப்போம் கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். எல்லாரும் சொல்லுவோம், குமாரனுடைய ஆவியை தேவன் என்னுடைய இருதயத்திலே அனுப்பினார். அனுப்பினார்னு போட்டுருக்குதா, அனுப்ப போகிறார்னு போட்டுருக்குதா? அனுப்பிட்டாருங்க. இன்னைக்கு குமாரனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறார். யோசித்து பாருங்க, இயேசு தேவகுமாரன் இல்லையா? அந்த இயேசுக்குள்ளே இருந்த அதே ஆவிய இன்னைக்கு தேவன் நமக்குள்ள நினைச்சிருக்கிறாராம், தந்திருக்கிறாராம். இயேசு எப்படி இந்த உலகத்தில் இருக்கும்போது அப்பா பிதாவேன்னு சொல்லி தைரியமா கூப்பிட்டாரோ, இயேசு இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி ஜெபித்து பதிலை பெற்றுக் கொண்டாரோ, அப்படி அவருக்குள்ளே இருந்த அதே ஆவிய
இன்னைக்கு நமக்கு உள்ளே தந்திருக்கிறார். அவரை போலவே நாமும் அப்பா பிதாவின் கூப்பிடலாம், அவரை போலவே ஜெபிக்கலாம், அவரை போலவே பதிலையும் பெற்றுக்கொள்ளலாம். குமாரனுடைய ஆவி அவர் இந்த உலகத்தில் வந்த நாட்கள்ல சர்வசாதாரணமா பரலோகத்தின் தேவனை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஜெபிக்கிறாரு. எங்க பார்த்தாலும் ஜெபம் பண்ணும்போது அப்பா பிதாவேன்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இது இந்த பரிசேயர் வேதபாரகர்கள்லாம் ரொம்ப கோபம் பாருங்க. என்ன இவரு புதுசா யாருமே இப்படி ஜெபம் பண்ணது கிடையாது, இவர் மட்டும் அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாருன்னு சொல்லி இயேசு மேல பாருங்க அவங்களுக்கு கோபம். அவங்க எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரே, வானத்தையும் பூமியும் விரித்தவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, இப்படிதான் பாருங்க அவங்க ஜெபம் பண்ணாங்க. ஆனா இவர் மட்டும் அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யறாரு, ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் இயேசு மேல ஒரே கோபம் பாருங்க. சண்டைக்கு வந்துட்டாங்க, இயேசு கூட கல் எடுத்துட்டு வந்துட்டாங்க. கல் எடுத்துட்டு வந்துட்டு இயேசு பார்த்து சொல்றாங்க, என்ன இது வந்து அவ்வளவு பெரிய தேவனை நீர் வந்து அப்பா பிதாவன் கூப்பிடுறாரு, அவர் என்ன உங்க அப்பாவா? தேவன்னா உமக்கு ரொம்ப இலக்காரமா போச்சா? எந்த பயம் இல்லையா உமக்கு? அப்பா பிதாவன் சொல்லி கூப்பிடுறேன்னு சொல்லி அருமையான இயேசு விட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. இயேசுவை மிரட்டுறாங்க. ஆனா அவர் ஒன்றும் மிரண்ட மாதிரி தெரியல. அவர் கல்வாரிக்கு போகிற வரைக்கும் கெத்செமனே தோட்டத்தில் கூட அப்பா பிதாவேன் தான் செய்யறாரு, கூப்பிட்டு இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கும் அருமையானவர்களே தேவனுக்கும் ஒரு விசேஷித்த உறவு இருக்கிறது. அவர் அப்பா, இவர் பிள்ளை. இவர் கூப்பிடுறாரு, அவர் பதில் கொடுக்கிறாரு. இவர் கூப்பிடுறாரு, அவர் அற்புதம் செய்யறாரு. இவர் கூப்பிடுறாரு, அவர் மகனேன்னு சொல்லி பதில் கொடுக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு விசேஷ உறவு இருந்தது. நான் சொல்லுறேன், அப்படிப்பட்ட விசேஷ உறவு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு நாம தேவனை பார்த்து அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யலாம், கூப்பிடலாம். அவர் நமக்கு செவி கொடுக்கிறார், அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், அவர் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாரும் சொல்லுவோம், என் தேவன் என்னுடைய ஜெபங்களை கேட்கிறார், என்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறார். இப்படி பாருங்க அருமையானவர்களை, உரிமையா ஜெபிக்கும்படி அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியை தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், தந்திருக்கிறார். சீஷர்களுக்கு கூட பாருங்க, இது ஆரம்பத்தில் புரியல. இயேசுவை பார்க்குறாங்க, அவர் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு ஜெபம் பண்றாரு. ஆரம்பத்தில் புரியல, ஆனா போக போக புரிஞ்சுக்கிட்டானுங்க. போக போக நல்லா விளங்கிடுச்சு. இவர் கூப்பிடுறாரு, அவர் மகனேன்னு சத்தம் போடுறாரு வானத்துல இருந்து. இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வானத்துல இருந்து சொல்றாரு. இவர் கூப்பிடுறாரு, அவர் வந்து ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. இவர் கூப்பிடுறாரு, அற்புதம் நடக்குது. இவருக்கும் அவருக்கு ரொம்ப விசேஷ கனெக்ஷன் இருக்குது. அவர் அப்பா, இவர் பிள்ளைன்றத சீஷர்கள் புரிந்து கொண்டு அப்புறம் மெதுவா வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபம் பண்ண கற்றுத்தாரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க, கேட்கிறாங்க. அப்போதான் இயேசு சொல்லுகிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிங்கன்னாரு. ஏன்னா இதுவரைக்கும் அப்படி யாரும் ஜெபிச்சதில்ல. இயேசு கற்றுக் கொடுக்கிறார், நீங்களும் அப்படி ஜெபிக்கலாம். நான் மட்டும் அவருடைய குமாரன் அல்ல, நீங்களும் அவருடைய குமாரர்களா இருக்கிறீர்கள். என் ஜெபத்தை மட்டும் அவர் கேட்பதல்ல, உங்க ஜெபத்தை அவர் கேட்பார். எனக்கு மட்டும் அவர் பதில் கொடுக்கிறதில்ல, உங்களுக்கும் பதில் கொடுப்பார். ஆகவே என்னை போலவே நீங்களும் அப்பா பிதாவேன்னு சொல்லி என்ன செய்யலாம், கூப்பிடலாம். கவனிங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், எவ்வளவு பெரிய உரிமைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது பாருங்க. இயேசு சீஷர்களை பார்த்து அப்படி சொல்லுகிறாரு. இதெல்லாம் பெரிய சீஷர்களுக்கு ரொம்ப ஷாக்கிங், ரொம்ப அதிர்ச்சி விட்டுகிற தகவல் பாருங்க. என்ன இப்படி ஆண்டவர் சொல்றாரு, அவரை போய் அப்பா பிதாவை நம்ம கூப்பிடலாம்னு சொல்லி ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சாங்க பாருங்க. இன்னைக்கும் இந்த மாதிரி உபதேசங்கள் அருமையானவர்களே ஆவிக்குரிய வட்டாரத்தில் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. பரலோகத்தில் இருக்கிற அருமை தகப்பனே, பிதாவே, இப்படி ரொம்ப பாருங்க, அவர் எங்கேயோ இருக்கிற மாதிரியும் இவங்க எங்கேயோ இருக்கிற மாதிரியும் ஜெபிச்சே பழகிட்டாங்க பாருங்க. அவங்ககிட்ட போய் அப்பா பிதாவேன்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ஷாக்கிங்கா இருக்குது. நம்மளை பார்த்து சொல்றாங்க, இந்த உபதேசம் கள்ள உபதேசம். இது கள்ள உபதேசம் இல்லைங்க, இதாங்க நல்ல உபதேசம். இதான் நல்ல உபதேசம். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆகவே பாருங்க, எந்த ஒரு தயக்கமும் இல்லாம தேவனை அப்பா பிதாவை நம்ம என்ன செய்யறோம், கூப்பிடுகிறோம். கவனிங்க, சிலர் சொல்றாங்க இந்த உபதேசம் அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆயிடுச்சு, அமெரிக்கால இருந்து இறக்குமதியான உபதேசத்தை போதிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சிலர் சொல்றாங்க. அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகல, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் நிருபங்கள்ல இருந்து இறக்குமதியான சத்தியங்களை என்ன செய்யறோம், நாங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்க பார்க்கல, நாங்க பார்த்திருக்கிறோம். நீங்க அறிந்து கொள்ளல, நாங்க அறிந்து கொண்டிருக்கிறோம். கவனிங்க,
அப்பா பிதாவே. எல்லாரும் சொல்ல அப்பா பிதாவே. அப்படி கூப்பிடலாம் பாருங்க. அவர் சொல்றாரு இங்கதான் இருக்கிறேன், பயப்படாத. அருமையானவர்களே, குமாரனின் ஆவி, இயேசுவுக்குள்ள என்ன ஆவி இருந்ததோ அதே ஆவியை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏனென்றால் இயேசுவை தேவன் எப்படி நேசித்தாரோ அதே போல இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறார்? நேசிக்கிறார். கொஞ்சம் கூட குறைவு கிடையாதுங்க. இயேசுவை தேவன் எப்படி நேசித்தாரோ அதே போல அருமையானவர்கள் இன்றைக்கு நம்மை நேசிக்கிறார். திருப்பவும் யோவான் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 23வது வசனம். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களாய் இருக்கும்படிக்கு என்னை நீர் அனுப்பினதையும், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறதையும் உலகம் அறியும்படிக்கு நான் அவர்களிலும் நீர் என்னிலும் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். இங்க பாருங்க, நீர் என்னில் அன்பாயிருக்கிறது போல அவர்களிலும் அன்பாயிருக்கிறீர். கொஞ்சம் கூட குறைவில்லை. அந்த குமாரனுக்குள்ள இருந்த அதே ஆவிய தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த குமாரனை நேசித்தது போலவே தேவன் நம்மை நேசிக்கிறார். அந்த குமாரனுக்கு செவி கொடுத்தது போலவே தேவன் நமக்கு செவி கொடுக்கிறார். அந்த குமாரனுக்கு பதில் கொடுத்தது போலவே தேவன் நமக்கும் பதில் கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுவோம், தேவன் இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறார். எல்லாரும் கரங்களை உயர்த்தி மறுபடியும் சத்தமா சொல்லுவோம், தேவன் இயேசுவை நேசித்தது போலவே என்னையும் நேசிக்கிறார். ஆகவேதான் பாருங்க, அந்த குமாரனுடைய ஆவியை நம்முடைய உள்ளங்களிலே தந்திருக்கிறார். கவனிங்க, இன்னொரு வசனத்துக்கு போவோம். எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிறேன். எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களுமாகிய யாவரும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். இதை நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் என்ன செய்யவில்லை? வெட்கப்படவில்லை. ரொம்ப அற்புதமான வசனம். கவனிங்க, இதில் எழுதப்பட்டிருக்கிறது, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும். நான் கேட்கிறேன், பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் நாம. பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? பரிசுத்தம் செய்கிறவர் இயேசு. கவனிங்கள், எப்படி பரிசுத்தம் செய்தார்? தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவங்கள் அறை நம்மை கழுவி நம்ம என்ன செய்தார்? பரிசுத்தம் செய்தார். இந்த வசனம் சொல்கிறது, பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஒருவரால் உண்டாயிருக்கிறார்கள். என்ன அர்த்தம்னா, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள். கவனிங்க, இயேசுவும் நாமும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? இயேசு இந்த குடும்பத்தில் மூத்த அண்ணாச்சுங்க. நம்ம எல்லாரும் இளைய சகோதர சகோதரிகளா இருக்கிறோம். அந்த எண்ணத்தெல்லாம் வைக்கணும் மனசுக்குள்ள. ஆண்டவரே, எவ்வளவு பெரிய மரியாதையை கொடுத்திருக்கிறீர், எவ்வளவு பெரிய உயர்வு கொடுத்திருக்கிறீர், ரட்சிப்புக்குள்ள இவ்வளவு அடங்கி இருக்கிறதா, நன்றி ஆண்டவரே. கவனிங்க, ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, கர்த்தருங்க நம்மளை பார்த்து சொல்றாராம், சகோதரர் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படலையாம். பாருங்க, நம்மளை பார்த்து இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே சொல்கிறார், நீங்கள் என்னுடைய சகோதர சகோதரிகள். உங்களை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் மை பிரதர். உங்களை பார்த்து சொல்றாரு, யூ ஆர் மை சிஸ்டர். இயேசுவுக்கு சகோதர சகோதரிகளா நாம இருக்கிறோம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் பிரபலமான ஆட்கள் இருக்கிறாங்க. ஜனங்கள் பாருங்க, அப்படிப்பட்ட பிரபலங்களை அவங்க தூரத்து சொந்தமா இருந்தாலும் அவர் எங்க பிரதர் தான் பாங்க. தூரத்து சொந்தமா இருக்கும், எங்கேயோ ஒரு உறவா இருக்கும். ஆனா இவங்க சொல்லுவாங்க, அவர் எங்க பிரதர் தான் பிரதர் அப்படிமாங்க. சில நேரங்களில் பாருங்க, பக்கத்து ஊருக்காரரா இருப்பாரு, அவரை பார்த்து அவர் என்னுடைய கசின் தான், எங்க பிரதர் தான் சொல்லி காரியத்தை சாதிச்சிருவாங்க. பிரபலமான ஆட்களை பிரதர் பிரதர்னு சொல்றதுக்கு எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா விலாசம் தெரியாத ஆட்களை, முக்கியமற்ற ஆட்களை யாருமே பிரதர்னு நினைச்ச மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. கவனிங்க, நாமெல்லாம் எப்படி இருந்தோம்னா முக்கியமற்ற ஆட்களா இருந்தோம், விலாசம் தெரியாத ஆட்களா இருந்தோம். அருமையானவர்களே, பலவீனர்களா இருந்தோம், அற்பமாய் எண்ணப்பட்டவர்களா இருந்தோம், பின்தங்கிய ஒரு நிலைமையில இருந்தோம். ஆனால் இயேசு நம்மை தேடி வந்து நம்மை சந்தித்து நம்மை ரட்சித்து, அருமையானவர்களே, நம்மை அவருடைய சகோதர சகோதரிகளாக மாற்றி தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இன்றைக்கு நம்ம பார்த்து நீ என் சகோதரர், நீ என்னுடைய சகோதரின்னு சொல்லி வெட்கப்படாம சொல்லிட்டு இருக்கிறாரு. எல்லாரும் இயேசுவுக்காய் கரங்களை தட்டி கத்தரி சோதரிப்போம். கவனிங்க, முக்கியமில்லாத நம்மளை ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாக நம்மளை மாற்றி, அருமையானவர்களே, இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ என் சகோதரன் சொல்லி கர்த்தர் வந்து வெட்கப்படாம ரொம்ப பெருமையா பேசிட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே உமக்கு நன்றி.
கவனிங்க, முக்கியமில்லாத ஆட்களை ஆண்டவர் முக்கியமான ஆட்களை என்ன செஞ்சிட்டாரு, மாத்திட்டாரு. அதனாலதான் பாருங்க, நான் குப்பை தூசின்னு பேசிட்டு இருக்காதீங்க. சில ஆட்களை பாருங்க, ஜெபத்தில் வரும்போது ஆண்டவரே அடிமையா வர்ற ஆண்டவரே, கத்த சொல்ல அந்த அடிமை பேச்செல்லாம் விடு, நீ என் பிள்ளை. எல்லாரும் சொல்லணும், ஆண்டவருடைய பிள்ளை. அருமையானவர்களே, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை பாருங்க, 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரியாவா, அவளை பற்றி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். வியாதினால சீரழிஞ்சு போயிட்டாவ, பாவம், சொத்தெல்லாம் வித்து ஏழையாயிட்டா, வைத்தியர்களால் கைவிடப்பட்டா, சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டா, சாவின் விளிம்பில் இருக்கிறா. த மோஸ்ட் அன்இம்பார்ட்டன்ட் பர்சன், ரொம்ப பாருங்க ஒரு முக்கியமற்ற ஒரு நபர். அப்படிப்பட்ட நிலைமையில தான் வாழ்ந்துட்டு இருந்தா. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டா, இயேசுவை விசுவாசிச்சா, இயேசு பின்னால வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டா. தொட்ட மாத்திரத்தில் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவளை சோமாக்கிட்டு இயேசு திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்து சீஷர்கிட்ட சொல்றாரு, என்னை தொட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே பேதுரு வந்துட்டான். அவன் என்ன சொன்னான்னா, நாங்க 12 பேர் சுத்தி சுத்தி இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நீர் வந்து என்ன ஆண்டவரே தொட்டது யாருன்னு சொல்லி கேட்டு, நாங்க தானே தொட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேதுரு சொல்றான். இயேசு சொல்லுகிறாரு, ஒருவர் என்னை தொட்டது உண்டு. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, somebody has touched me. somebodyனா முக்கியமான ஆளு. கவனிங்க, முக்கியமான ஆளு ஒருவர் என்னை தொட்டது உண்டு. அவன் முக்கியமான ஆளா? யோசித்து பாருங்க. சமுதாயத்தினால புறக்கணிக்கப்பட்டு எங்கேயோ கிடக்கிறா. ஆனால் இயேசுவை விசுவாசித்தது நிமித்தம் கர்த்தர் அவளை முக்கியமான ஆளாக மாற்றிவிட்டார். அருமையானவர்களே, இன்றைக்கு உலகம் எங்கோ அவளை குறித்து என்ன செய்றாங்க, சபைகளிலே பேசுகிறார்கள். நாமளும் அப்படிதான் பாருங்க, முக்கியமற்ற ஆட்களா இருந்தோம். ஆனால் இயேசுவை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டோம். கர்த்தர் நம்மை முக்கியமான ஆட்களாக மாற்றிவிட்டார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். கவனிங்க, இந்த அப்பா பிதாவே என்கிற இந்த ஆவி இருக்குது. இந்த ஆவியானவர் அப்படி கூப்பிட பண்ணுகிறார். இந்த அப்பா பிதாவேன்னு சொன்னா அதற்குள்ளே அருமையானவர்களே அன்பின் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற ஒன்று இருக்கிறது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் அப்படி ஒரு கனெக்ஷன் பாருங்க. சில நேரங்களில் அப்பா பைக் எடுத்துட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அப்புறம் வர்றாரு, பைக் சத்தம் கேட்குது, பைக்கை நிறுத்திட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. காலிங் பெல் அடிச்ச உடனே அம்மா வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளை ஓடியாந்துருது பாருங்க. உங்க வீட்டில் அப்படி நடக்குதா? கவனிங்க, பிள்ளை வந்துருது, அங்க வந்துருது. வந்த உடனே பாருங்க, கதவை திறந்த உடனே பிள்ளை சொல்லுது, என்னை தூக்கு. அப்பா தூக்குறாரு. தூக்குன உடனே அப்பா பார்த்து சிரிக்குது. அப்பாவுக்கு அது ஒரு முத்தம் கொடுக்குது, அப்பா அதுக்கு ஒரு முத்தம் கொடுக்குறாரு. கவனிங்க, இந்த உறவுல விசேஷமே இதுதாங்க. ஒரு அன்பின் உணர்வு அங்க என்ன செய்கிறது, வெளிப்படுகிறது. அருமையானவர்களே, நாமளும் அப்படிப்பட்ட ஒரு அன்பின் உணர்வை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கவனிங்க, ஆலயத்துக்கு வரும்போது, கர்த்தரை ஆராதிக்கும் போது, கர்த்தருடைய சத்தியங்களை கேட்கும் போது, கர்த்தர் உங்களுக்கு முத்தம் கொடுக்கிறாரு, நீங்க கர்த்தருக்கு முத்தம் கொடுக்குறீங்க. அப்படிப்பட்ட உணர்வுகள் ஏற்படுகிறதா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இப்படிப்பட்ட ஒரு அன்பின் அருமையான உணர்வுகளை அருமையானவர்களை நாம் அனுபவிக்கும்படி அப்பா பிதாவே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை என்ன செய்கிறாரு, கூப்பிட பண்ணுகிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த சபைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இந்த சபையில் அப்படிப்பட்ட கர்த்தரை நேசிக்கிற ஆட்கள் தான் கூடி வந்திருக்கிறோம். சில நேரங்களில் பாருங்க, மாடகுளத்துக்கு வந்து சேர்றதே பெரிய கஷ்டமா இருக்குது, பெரிய பிரயாசமா இருக்குது. ரோட்டை தோண்டி போட்டுறாங்க, என்னென்னமோ பண்ணி வச்சிடறாங்க. ஆனா இவ்வளவு பிரயாசத்தையும் கடந்து இங்க வந்தா எல்லா பிரயாசமும் மறந்து போயிருது. நம்மளே எல்லாத்தையும் மறந்துட்டு கர்த்தரை செய்யறோம், துதிக்க ஆரம்பிச்சிடறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா இது அன்பின் தேவனோடு கூட ஒரு உறவு. அவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அந்த அன்பின் மொழிகளை கேட்கும் போது கர்த்தர் நம்மை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்குற மாதிரி இருக்குது, சந்தோஷமா இருக்குது. பாருங்க, அந்த அப்பா அந்த பிள்ளையை தூக்கி அந்த பிள்ளையை பார்த்து 4 வார்த்தை பேசின உடனே அந்த பிள்ளையுடைய முகமே மலர்ந்துருது பாருங்க. அந்த மாதிரி பாருங்க, தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே எல்லா பாருங்க கவலைகளும் பறந்து ஓடிடுது, சந்தோஷம் பெருக ஆரம்பித்து விடுகிறது. இப்படிப்பட்ட ஒரு அன்பின் பிணைப்பு அருமையானவர்களே நமக்குள்ளே இருக்கிறது. ஆகவேதான் நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோம். கவனிங்க, ஒருத்தர் வந்து சொன்னாராம், உங்க சபையில வந்து எல்லாருமே கர்த்தரை துதிச்சு சத்தமா பாடுறாங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். உடனே இவர் கேட்டாரா, உங்க சபையில யாரும் பாட மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டாராம். உங்க சபையில யாரும் பாட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான். பாடவே மாட்டாங்க.
வாய் தான் லேசா அசையும், சத்தம் வெளியவே வராது. இந்த கொயர் தான் பாடிட்டு இருப்பாங்க. இந்த கொயர் பாடுறதை பார்த்து எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதான் எங்க சபையில் இருக்கும். உங்க சபைக்கு வந்தா எல்லாரும் கர்த்தரை துதிச்சு பாடுறாங்க. ஏன்னா இங்க அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவியார்த்தின் ஆவியை இங்க எல்லாரும் பெற்றிருக்கிறோம். சில ஆட்கள் பாருங்க ரொம்ப ஸ்டிஃபா இருப்பாங்க, அப்படியே ஃப்ரோசன், அப்படியே உறைஞ்சு போன மாதிரி இருப்பாங்க. அப்படிதான் நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்க. அருமையான உள்ள ஒரு ஜீவன் இல்லை, உள்ள ஒரு குதூகலம் இல்லை, உள்ள ஒரு அப்பா பிதாவே என்கிற அருமையான அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் இல்லை, அப்படி உறைஞ்சு போன மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்க. ஒருத்தரை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அவர் இந்த கிழிஞ்ச ஜீன்ஸை தான் போட்டுருப்பாராம். அது இப்போ ஃபேஷன் பாருங்க. கிழிஞ்ச சட்டை போடுறது ஃபேஷன் ஆகி போச்சு. கிழிஞ்ச பேண்ட் தான் போட்டிருப்பாராம், கிழிஞ்ச டிஷர்ட்டை போட்டிருப்பாராம். எப்போதும் பாருங்க கந்த கோலத்தில் தான் இருப்பாராம். அங்கே இங்கே இப்படி அலைஞ்சிக்கிட்டே தெரிய வரான் பாருங்க. அவர் பாருங்க, அவர் மறிச்சு போயிட்டாராம். மறிச்சு போன உடனே வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா மறிச்சு போன ஆளை உடனே அடக்கம் பண்ண மாட்டாங்க, 10 நாள் கழிச்சு தான் அடக்கம் பண்ணுவாங்க. ஆகவே இந்த அண்டர்டேக்கர் சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்களாம் பாருங்க. சரீரத்தை எடுத்துகிட்டு போய் அங்கே போய் பாருங்க, ஷேவ் பண்ணலைன்னா ஷேவ் பண்ணி, டை அடிக்கலைன்னா டை அடிச்சு, கோட்டு சூட்டு மாட்டி, டையை கட்டி, ஷூவை போட்டு அருமையானவர்களே ஆளை கொண்டாந்து வச்சாங்களாம் பாருங்க. அதை பார்த்து ஒருத்தர் ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம். ஐயோ, இவர் உயிரோடு இருந்த நாளில் ஒரு நாள் இப்படி இவ்வளோ அழகா பார்க்கல நான், ரொம்ப ஜோரா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாராம். உண்மைதான், ரொம்ப ஜோரா இருக்கிறாரு, நல்ல சூட்டு கிட்டெல்லாம் மாட்டி டையெல்லாம் கட்டி பிரமாதமா இருக்கிறாரு. ஆனா உள்ள ஜீவன் தான் இல்லை. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி இருக்கிறாங்க பாருங்க. வெளியே ரொம்ப பிரமாதமா இருப்பாங்க, நல்ல ட்ரெஸ் போட்டு சென்டென்டெல்லாம் அடிச்சு ரொம்ப கமகமான்னு இருப்பாங்க. ஆனா உள்ள ஜீவனே இல்லை. பாட்டு பாட சொன்னா இப்படியே பொம்மை மாதிரி உட்காந்துட்டு இருப்பாங்க. அருமையானவர்களே, இது அப்பா பிதாவேன்னு கூப்பிடுற ஆவி இல்லைங்க. கவனிங்க, தாவீது சொல்றான் பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 35:9 வசனம். என் ஆத்துமா கர்த்தரில் களிகூர்ந்து, எல்லாரும் சொல்லுவோம் களிகூர்ந்து, அவருடைய ரட்சிப்பில் என்ன செய்யும்? மகிழ்ந்திருக்கும். மரியாள் சொல்லுகிறார், என் ஆவி என் ரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. இது அந்த உறவு தான் பாருங்க. கர்த்தரோடு கூட ஒரு அன்பின் உறவு இருக்குது. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த மாத்திரத்தில் அருமையான அந்த அன்பின் உணர்வு, அது அந்த உணர்ச்சி வெளிப்படுகிறது. அப்பா பிதாவே என்று என்ன செய்கிறோம்? கூப்பிடுகிறோம். ஆத்துமா களி கூறுகிறது. ஒரு முறை பாருங்க, தேவனுடைய பெட்டி அது ரொம்ப நாளா இஸ்ரவேலை விட்டு போயிடுச்சு. புரஜாதிகள் அதை எடுத்துட்டு போயிட்டாங்க. தாவீது ராஜாவான பிறகு அந்த தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கு என்ன செய்யறான்? கொண்டு வர்றான். ஆட்களை வச்சு அந்த தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் தேசத்துக்கு கொண்டு வர்றான். கொண்டு வந்தா தேவனுடைய பெட்டியை ஆசாரியர்கள் சுமந்துட்டு வர்றாங்க. சுமந்துட்டு வரும்போது இவன் ராஜா பாருங்க, ஆனா கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக ஆடுறான். கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சு, கர்த்தருடைய சமூகம் வந்துருச்சுன்னு சொல்லி அருமையானவர்களே ஆடுறான். கடைசியில் பாருங்க வேட்டியெல்லாம் கலந்துட்டு ஓடுது. மீகால்னு சொல்லி அவளுடைய மனைவி பாருங்க, அவளுக்கு கோபம் வந்துருச்சு. ராஜா என்ன இப்படி வேட்டியெல்லாம் கலந்துட்டு போற மாதிரி ஆடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கோபம். தாவீது வீட்டுக்கு வந்த உடனே சொல்றா, இந்த மாதிரியா ஆடுவாங்க? அதுக்கு ஒரு அளவு இல்லையா அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறா. இவன் சொல்றான், நான் எதுவும் ஆடுவேன், நான் இன்னும் ஆடுவேன். ஏன்னா ஒரு ஆட்டு மேய்ப்பனா இருந்து அற்பமான வாழ்க்கை வாழ்ந்து இருந்த என்ன உங்க அப்பா ராஜாவாக்கல, என் தேவன் தானே ராஜாவாக்குனாரு. தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார், தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் என்னை அபிஷேகத்திருக்கிறார், தேவன் என்னை வாழ வைத்திருக்கிறார். அவருக்காக நான் ஆடுவேன், இன்னும் ஆடுவேன். எத்தனை பேர் அப்படி உணர்றீங்க? அப்படி உணர்ந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள அப்பா பிதாவை இன்னும் கூப்பிட பண்ணுகிறார் என்று அர்த்தம். கவனிங்க, அதுக்கு தான் அந்த புத்திர சுவியாரத்தின் ஆவிய நாம் உடையவர்களாக இருக்கிறோம். அப்பா பிதாவே என்று அவர் நம்மை கூப்பிட பண்ணுகிறார். கவனிங்க, அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற அந்த வார்த்தை அருமையானவர்களே தேவனுக்கும் நமக்கும் ஒரு நெருக்கத்தை அது காண்பிக்கிறது. தேவனும் நாமும் இடைவெளி இல்லாமல் நெருங்கி இருக்கிறோம். பாருங்க, உறவு கொள்கிறோம், ஐக்கியம் கொள்கிறோம். அந்த உறவின் அடிப்படையிலே, அந்த ஐக்கியத்தின் அடிப்படையிலே உரிமையோடு ஜெபிக்கிறோம். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார், பதில் கொடுக்கிறார். இதுதான் பாருங்க ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம். வாசிங்க 1 யோவான் 1:3 நீங்களும் எங்களோட
ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க பாருங்க, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. எல்லாரும் சொல்ல, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடு இருக்கிறது. அதாவது பிதாவோடு நாங்கள் நெருங்கி இருக்கிறோம், பிதாவுக்கும் எங்களுக்கு ரொம்ப நெருக்கம் என்று அப்போஸ்தலன் இங்கே சொல்கிறார். இப்ப வாசிங்க 1 யோவான் 5:14. நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற என்னது தைரியம். பாருங்க, உறவு இருக்கிறது, ஐக்கியம் இருக்கிறது. இப்போ தைரியம் வந்துருச்சு. நான் என்ன கேட்டாலும் எங்க அப்பா கொடுப்பாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் என்ன கேட்டாலும் எங்க அப்பா கொடுப்பாரு. ஏன்னா அந்த உறவு இருக்குது. பாருங்க, பிள்ளைகள் அப்படிதான். அப்பாவோட நெருங்கி இருந்தாங்கன்னா அப்பாவை பற்றி திட்டமா சொல்லிடுவாங்க. எங்க அப்பா இதை கேட்டேன்னா கண்டிப்பா கொடுப்பாரு. தைரியம் வந்துருது. பாருங்க, தைரியமா கேட்கிறோம், எதை கேட்டாலும் கொடுப்பாரு என்கிற தைரியம் வந்து விடுகிறது. கேட்டது இன்னும் கைக்கு வந்து சேரல, ஆனா விசுவாசி சொல்லுகிறார், வந்துருச்சு, எங்க அப்பா கொடுத்துட்டாரு, கண்டிப்பா நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். உறவின் அடிப்படையிலே, அருமையான நெருக்கத்தின் அடிப்படையிலே பாருங்க, விசுவாசம் மேலோங்க ஆரம்பிக்கிறது. ஜெபங்களுக்கு துரிதமான பதில்கள் வருகிறது. சில ஆட்கள் பாருங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு இப்படியெல்லாம் ஜெபம் வராது. சில ஆட்கள் பாருங்க எழுதி கொடுத்தா தான் ஜெபிப்பாங்க. பரலோக பிதாவே, உமது அடியார்களாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய கண்கள் எங்களை பார்ப்பதாக, உம்முடைய காதுகள் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பதாக, எங்களுடைய ஜெபத்திற்கு நீர் பதில் அருள்வீராக. நான் சொல்றேன், இப்படியெல்லாம் கேட்டு கேட்டு பிதாவை தேவனுக்கு ரொம்ப வெறுத்து போச்சு. உங்க பிள்ளைகள் உங்ககிட்ட வர்றாங்க, கிறிஸ்துமஸ் நேரம்னு வச்சுக்கோங்க. தகப்பனே, கிறிஸ்துமஸ் வருகிறது என்று உங்களுக்கு தெரியாதா? எனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் எப்பொழுது வாங்கி கொடுப்பேன்? மன்றாடுகிறேன், கெஞ்சுகிறேன் சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு அடி போடுவீங்க. ஒரு அடி போட்டுட்டு நீங்க சொல்லுவீங்க, என்ன நாடகம் ஆடுற? என்ன நாடகம்? உனக்கு ட்ரெஸ் வேணும்னா ட்ரெஸ் கேளு, வேணும்னு கிளம்புங்கப்பா கடைக்குன்னு சொல்லு. அதுக்கு பதிலாக தருவீரா தரமாட்டேறான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிற. அருமையானவர்களே, இப்படிதான் நீங்க ஆவிக்குரிய வட்டாரத்தில் இருந்துச்சு நடந்துட்டு இருக்குது. ஆனா நான் சொல்லுறேன், பிதாவோட நான் ஐக்கியமா இருக்கிறேன். நான் வந்து லேசா கேட்டா போதும், டக்குன்னு கொடுத்துடுறாரு எனக்கு. அருமையானவர்களே, எப்படிப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம்! இன்னைக்கு சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா இவங்க ஜெபிக்க மாட்டாங்க, வரம் பெற்ற தேவதாசர்கள்ட்டே தான் அவங்கள தான் சார்ந்து இருப்பாங்க. அவருக்கு எழுதிடுவாங்க, ஐயா எங்க குடும்பத்தில் ரொம்ப முக்கியமான ஆளு நீங்க தான். ஆகவே இந்த ஜெப குறிப்புகள்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன் நீங்க ஜெபிக்க கூடாதா? நாங்களாம் அப்படிதான் இருந்தோம் பாருங்க. ஆரம்பத்தில், ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் இந்த பெரிய பெரிய போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருப்பாங்க. அதுல எழுதியிருப்பாங்க, வரம் பெற்ற தேவதாசர் அமெரிக்கால இருந்து வர்றாரு. அந்த வார்த்தையை மறக்காம போட்டுருவாங்க, வரம் பெற்ற தேவதாசர். ஏன்னா வரம் பெறாத தேவதாசரை வச்சு என்ன பிரயோஜனம்? அந்த போட்டிருப்பாங்க பாருங்க, அவருடைய பேரை போட்டிருப்பாங்க. நான் அதை பார்த்த உடனே யோசிப்பேன், ஐயோ அமெரிக்கால இருந்து வர்றாரு, இந்த கூட்டத்துக்கு கண்டிப்பா போயிடணும். ஏதோ வரத்தோட வர்றாரு, ஃபாரின் சரக்கு கொண்டு வருவாரு, அவர்கிட்ட போய் ஒரு ஜெபம் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஆனா போக போக நான் கற்றுக்கொண்டேன், எந்த வரம்பற்ற தேவதாசரை எனக்காக ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நானே எங்க அப்பா கூட ஐக்கியம் கொண்டு நானே ஜெபித்து நானே கேட்டு வாங்கிட முடியும். நான் எதுக்கு வரம்பற்ற தேவதாசர்கிட்ட போகணும்னு சொல்லி அருமையான. அதுக்கு பிறகு கர்த்தரோட ஐக்கியம் கொள்ள நான் சொல்லுறேன், இன்னைக்கு எனக்கு வாழ்க்கையில உண்டாயிருக்கிற எல்லா நன்மைகளும் நான் கர்த்தரோடு ஐக்கியப்பட்டதனால் வந்த விளைவு. நான் ஜெபித்து அருமையானவர்களே கர்த்தரிடத்திலிருந்து வாங்கி கொண்டேன். எந்த தேவதாசரும் எனக்கு ஜெபிக்கல. ஆகவே அருமையானவர்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. இந்த உறவை வளர்க்கணும் பாருங்க. இதுக்கு நேரம் செலவழிக்கணும், மற்ற காரியங்களை பாருங்க ஒதுக்கணும். கர்த்தர் சொன்னாரு, அறக்கதவை பூட்டிக் கொண்டு அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பிதாவை நோக்கி, எல்லாம் சொல்லுவோம், பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமா என்ன செய்வார்? பலன் அளிப்பார். வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். கடைசியா ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ரோமர் 8:16. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இது மூணாவது பெரிய ஆதாரம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கு. கவனிங்க, ஆவியானவர் நமக்குள்ள இருந்துகிட்டு எப்படி கூப்பிட பண்ணுகிறாரா? அப்பா அப்பான்னு கூப்பிட பண்ணுகிறாரா? அது 15வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேலாக 16வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தேவ ஆவியானவரே நமக்குள்ள இருந்துகிட்டு நீ என் பிள்ளை, நீ பிள்ளை, நீ என் பிள்ளைன்னு சொல்லி அவர் நம்மளை பார்த்து சொல்லிக்கொண்டே இருக்கிறாராம். இது எப்படி இருக்குது பாருங்க.
நாம அப்பா அப்பான்னு கூப்பிடுறோம், அவர் நமக்குள்ள இருந்துகிட்டு நீ என் பிள்ளை நீ என் பிள்ளைன்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. இந்த அப்பா பிள்ளை உறவை வச்சு தான் இதை வளர்க்க முடியும். கவனிங்க, சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, அப்பா மார்க்கெட்டுக்கு போகும்போது கூட்டிகிட்டு போயிடுறாரு, பைக்கில் வச்சு என்ன செய்கிறாரு, கூட்டிகிட்டு போயிடுறாரு. கூட்டிகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு போகும்போது கையை பிடிச்சிக்கிறாரு, கையை பிடிச்சிக்கிட்டு அங்கே ஜாமான் வாங்குறதுக்கு போகிறாரு. இந்த பிள்ளை சில நேரங்களில் பாருங்க, அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே வருது. லேசாக அவர் காதில் விழுகுது, ஆனால் அவர் வேலையில் பிஸியாக இருக்கிறார். மீன் எவ்வளோ விலைன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு, கோழி எவ்வளோ விலைன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. ஆனால் இந்த பிள்ளை பாருங்க, அப்பா அப்பா அப்பான்னு கூப்பிட்டு நிமிஷத்துக்கு 10 வாட்டி கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. லேசாக காதில் விழுகுது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்க தன்னுடைய கவனத்தை பிள்ளை பக்கமாக திருப்பி அது அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்குது. டக்குன்னு தூக்கி என்னடா ராஜான்றாரு, தூக்கிட்டு அப்புறம் சொல்ற நீ என் பிள்ளைதாம்மா நீ என் பிள்ளைதான்ப்பான்னு சொல்றாரு. சொன்ன உடனே பாருங்க அந்த பிள்ளைக்கு அவ்வளோ சந்தோஷம். கவனிங்க, ஒரு பக்கம் நம்மளை பார்த்து அப்பா அப்பா அப்பான்னு ஆவியானவர் கூப்பிட சொல்லுகிறாரு, அடுத்த பக்கம் அவரே நம்மளை பார்த்து சொல்றாரு நீ என் பிள்ளைதான் நீ என் பிள்ளைதான் நீ என் பிள்ளைதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் சொல்லுவார் நான் தேவனுடைய பிள்ளை என்று. தேவ ஆவியானவர் எனக்குள்ளே சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம். கவனிங்க, உள்ள இருந்துகிட்டு கர்த்தருடைய ஆவியான சாட்சி கொடுக்கிறார். கடைசி வசனம் வாசிங்க, 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி எப்படி இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. கவனிங்க, நாம மனுஷருடைய சாட்சியை என்ன செஞ்சிடறோம், அப்படியே நம்பிடுறோம், அப்படியே ஏற்றுக்கொள்ளிடுறோம். ரயில்வே ஸ்டேஷனுக்கு சில நேரங்களில் ஃபோன் பண்ணுறோம், பாண்டியன் எப்போ வருதுன்னு கேட்குறோம். அங்கேருந்து ஒருத்தர் சொல்கிறாரு இன்னைக்கு 2 மணி நேரம் லேட்டாக வருது சார்ன்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நீங்கள் என்ன செஞ்சிடுறீங்க, 5 மணிக்கே கிளம்பி போக வேண்டிய ஆள் பேசாமல் வீட்டில் இருந்துடுறீங்க. 7 மணிக்கு கிளம்பி போனால் போதும். ஏன்னா அங்கே இருக்கிறவர் சொல்லிட்டாரு 2 மணி நேரம் லேட்டாக வருதுன்னு சொல்லி. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியாது, அவரை நீங்கள் பார்த்ததில்ல, அவர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரான்றது அதெல்லாம் தெரியாது, அவர் தூங்கிட்டு இருந்தாரா அல்லது முழிச்சுதான் இருந்தாரா அதெல்லாம் தெரியாது. அவர் சொன்னதை அப்படியே என்ன செஞ்சிடுறீங்க, நம்பிடுறீங்க. மனுஷருடைய சாட்சியை அவ்வளோ துல்லியமாக என்ன செஞ்சிடறோம், நம்பிடுறோம். கவனிங்க, ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றார் மனுஷருடைய சாட்சியவே நீ நம்புறியே, அப்படியானால் மனுஷருடைய சாட்சியை பார்க்கலாம் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்கிறது, அதை இன்னும் அதிகமாக நம்பணும். கவனிங்க, சமீபத்தில் பாருங்க அந்த வானிலை எச்சரிப்பு கொடுக்குறாங்களே அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சுனாமி வருதுன்னு சொல்லிட்டாங்க. சுனாமி வருதுன்னு சொன்ன உடனே அநேகர் பாருங்க வீட்டை காலி பண்ணி ஊரையே காலி பண்ணி வேற இடத்துக்கு போயிட்டாங்க. மனுஷருடைய சாட்சியை அவ்வளவு திட்டமான செய்யறாங்க, மக்கள் நம்புகிறாங்க. நான் சொல்லுறேன் தேவனுடைய சாட்சி அதை பார்க்கலும் அதிகமா இருக்கிறது. தேவன் என்ன சாட்சி சொல்லுகிறார், நீ தேவனுடைய பிள்ளை, நீ தேவனுடைய பிள்ளை என்று உள்ளே இருந்து சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சியை அங்கீகரித்து இதனுடைய நிச்சயத்தில் நாம் வாழும்போது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமே அருமையான மேம்பட ஆரம்பிக்கிறது. ஆவிக்குரிய ஜீவியம் உயரும் போது அருமையானவர்களே வாழ்க்கை தரம், நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கை தரமும் உயர ஆரம்பிக்கிறது. தேவன் சொல்லி இருக்கிறார் நீ வாளாகாமல் தலையாவாய், நீ கீழாகாமல் மேலாவாய், கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். இப்படிப்பட்ட உயர்வுக்கு தான் இந்த சத்தியங்கள் ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே நம் தேவனுடைய பிள்ளை, அவருக்கு எனக்கு நெருங்கிய உறவு இருக்கிறது என்கிற அந்த சத்தியத்தை உள்ள வச்சு அதனுடைய நிச்சயத்திலே வாழுவோம். கிறிஸ்தவ ஜீவியம் பெரிய ஆசீர்வாதங்களை அருமையாக நமக்கு கொண்டு வரும். ஜெபம். ஜீவ வார்த்தை ஆலயத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஏராளமானோர் கூடி தேவனை ஆராதிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தை வேதாகமத்திலிருந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் இங்கு போதிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையும் வளம் பெற இந்த சத்தியங்களை கேட்டு பயனடையுங்கள். உங்களையும் எங்கள் ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி ஜீவ வார்த்தை ஆலயம், மாடக்குளம் ரோட், பழங்காநத்தம் பஸ் ஸ்டாண்ட் வழி, மதுரை, தென்னிந்தியா. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.